திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் ஆலயத்தில் ராகு கேது பெயர்ச்சி விழா மாலை 4:20க்கு நடைபெற்றது. இதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் அங்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேஷ். முழு விவரம். திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் கிராமத்தில் தென் காளகஸ்தி என அழைக்கப்படும் ராகு கேது ஒருங்கே அமைந்த ஆலயம் இந்த திருப்பாம்புரம் கோவில். இந்த ஆலயத்துல இன்னைக்கு ராகு கேது பயிற்சி இன்னைக்கு வெகு விமர்சையா நடைபெற்றது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை சிறப்பு பேருந்துகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு, பல்வேறு அடிப்படை வசதிகள், உணவு அனைத்தும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த காலை மதியம் சிறப்பு மகா யாகம் தொடங்கி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடந்தது. இது தற்போது 4:20 மணிக்கு சரியாக ராகு கேது பயிற்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபம் ஏற்றி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடம்பெயர்ந்து உள்ளது. தொடர்ந்து இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளாக ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் நேரில் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து பரிகார அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த ஆலயத்திற்கு திருவாரூர் மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களும் தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பூஜைகள் நடைபெற்று வருகிறது. நன்றி. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். திருநாகேஸ்வரம் ராகு பகவான் கோவிலில் ராகு கேது பயிற்சி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். கும்பகோணம் அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி ஆலயம் ராகுக்கான பரிகார தலமாக விளங்குது. இதுல 18 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெறும் ராகு பகவான் இன்னைக்கு 4:20 மணிக்கு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதை முன்னிட்டு இன்னைக்கு தங்க கவச அலங்காரத்துல ராகு பகவான் மற்றும் அவரது மனைவியாளர் நாகவல்லி, நாகக்கண்ணி ஆகியோருக்கு தங்க கவசம் அணிவித்து பக்தர்களுக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ராகு பயிற்சியை முன்னிட்டு முன்னதாக பால் அபிஷேகம், மஞ்சள், சந்தனம், தேன் உள்ளிட்ட பல்வேறு மங்கள பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. இந்த ராகு பயிற்சியை காண்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 2 நாட்களாக இந்த கோயில்ல யாகசால பூஜைகள் நடந்துச்சு. இன்னைக்கு மாலை 4:20 மணிக்கு நடைபெற்ற ராகு பயிற்சினால ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யணும்னு கோயில் நிர்வாகத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.